பேரொளி வீசும் முகம் கண்டு பேராவல் கொண்டேன். பேரருள் பொங்க அவர் பாதம் பணிந்தங்கு நின்றேன். என் குருநாதர் சுஹுதீஷாவை தானே கண்டேன். நான் ஒரு போதும் கொள்ளாத பேரின்பம் கொண்டேன். பேரொளி வீசும் முகம் கண்டு பேராவல் கொண்டேன். பேரருள் பொங்க அவர் பாதம் பணிந்தங்கு நின்றேன். என் குருநாதர் சுஹுதீஷாவை தானே கண்டேன். நான் ஒரு போதும் கொள்ளாத பேரின்பம் கொண்டேன். சுஹுதீஷா திருநாமம் அழகூட்டும் அழகே பொன்பைதீஷா வழி வந்த நூறான நூறே. சுஹுதீஷா திருஞானம் அழகூட்டும் அழகே பொன்பைதீஷா வழி வந்த நூறான நூறே. மெஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே. என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. மெஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே. என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. என் குருநாதர் சுஹுதீஷாவை தானே கண்டேன். நான் ஒரு போதும் கொள்ளாத பேரின்பம் கொண்டேன். நற்களிமாவின் பொருள் சொல்லி கரை போக்குவோரே. என் வழியாகி என் முடிவை அழகாக்குவோரே. நற்களிமாவின் பொருள் சொல்லி கரை போக்குவோரே. என் வழியாகி என் முடிவை அழகாக்குவோரே. பொற்பொலிவான முகம் கொண்டு என்னை நோக்குவோரே. நம் நபிநாதர் முகம் காண அருள் கூறுவோரே. பொற்பொலிவான முகம் கொண்டு என்னை நோக்குவோரே. நம் நபிநாதர் முகம் காண அருள் கூறுவோரே. ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே. என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. என் குருநாதர் சுஹுதீஷாவை தானே கண்டேன். நான் ஒரு போதும் கொள்ளாத பேரின்பம் கொண்டேன். சுஹூதிகள் மொய்க்கின்ற மது உள்ள ரோஜா. சுஹூதியில் நான் காணும் ஃபைசிய ராஜா. சுஹூதிகள் மொய்க்கின்ற மது உள்ள ரோஜா. சுஹூதியில் நான் காணும் ஃபைசிய ராஜா. மெஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே. என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. மெஞ்ஞானங்கள் போதிக்கும் பீரான பீரே. என் போன்றோரின் இதயத்தின் இருள் நீக்குவோரே. என் குருநாதர் சுஹுதீஷாவை தானே கண்டேன். நான் ஒரு போதும் கொள்ளாத பேரின்பம் கொண்டேன். வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும். என் சுஹுதியின் மெய்காதல் தேயாது வளரும். வானிலவென்ற ஒரு ஜீவன் வளர்ந்தாலும் தேயும். என் சுஹுதியின் மெய்காதல் தேயாது வளரும். உம்மலர் பாத அணியாக நான் வாழ வேண்டும். உம்மலர் பாத அணியாக நான் மாற வேண்டும். என் பைசியை பார்த்தாலே பேரின்ப போதை. உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன தேவை. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சதா சர்வகாலமும் அல்லாஹ்வை நினைத்து அவனை அடைந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேகநாயகத்தின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடிக்கும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேகநாயகம் அவர்களின் புனிதமிக்க நஸரே முபாரக்கிலேயும் அவர்களின் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தன் கருணை பிச்சையால் நமக்கு தந்தருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் நம் கண்மணி ஷேகநாயகம் அவர்களுடைய புனிதமிக்க நஸரே முபாரக்கில் காலடியில் கிடக்கும் பாக்கியத்தை கருணையே உருவான ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் கருணை பிச்சையால் நம் ஷேகநாயகத்தினுடைய புகழ்ச்சிற்காக வேண்டி நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஏன் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை என்ற இந்த மாபெரும் ஞானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஷேகநாயகத்தினுடைய சூரத்தில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை பரிபூரணமாக விளங்கி இந்த கலிமாவையே நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கலிமாவிலேயே ஊறி திளைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தன் கருணையால் பிச்சை போடுவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சர்கானாக சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்றாங்க ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அப்ப ஈமான் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் நிரந்தர நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுகிறார்கள். என்ன சர்கானாக சொல்லுவாங்க, எப்போ ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த திரு கலிமாவை சொல்லிவிட்டார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிரந்தர நரகத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறான் என்று நம்ம சர்கானாக சொல்றாங்க. அதே போன்றுமா அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடங்கள். இப்ப தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்படுவது. பயம் என்றால் என்ன பொருள்? சிங்கம் புலியை பார்த்து நாம் பயப்படுகிறோமே அது போன்று அல்லாஹ்வை பயப்படுவதா? அப்படி அல்ல. ஏன்னா நம்ம ஒரு காலம் அப்படித்தான் அல்லாஹ்வை பயந்துகிட்டு இருந்தோம். அல்லாஹ் என்று சொன்னாலே மனசுல ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. எந்த மாதிரியான ஒரு நடுக்கம்? சிங்கம் புலி நமக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்தால் எப்படி நாம் நடுங்குவோமோ அது போன்ற ஒரு அச்சம். தொழுதோம், எதற்காக தொழுதோம்? அல்லாஹ்வுக்காக தொழுதோமா? நரகத்தை பயந்து தொழுதோம், சொர்க்கத்தை ஆசித்து சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நாம் தொழுதோம். தொழுத காலங்கள் ஒண்ணு இருந்துச்சு. அப்ப நரகத்துல போட்டுருவானே, ஏன்பா தொழுகிறீங்க? எங்க தொழுகையை விட்டு அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் என்று அந்த நரகத்தை பயந்தோமே ஒழிய அல்லாஹ்வை பயந்தோமா? அது பேர் நம்ம வெளிரங்கத்துல சொல்லலாம், அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறேன், அந்த அல்லாஹ்வை பயப்படுறாங்க என்று. ஆனால் பயம் என்று சொன்னாலே சர்காநாயகன் சொல்லி காமிச்சாங்க, தக்குவா என்றாலே அசல் பொருள் காதல் என்பதாக சர்காநாயகன் சொன்னாங்க. அப்ப தக்குவா பயப்படுதல் என்றால் என்னமா அர்த்தம்? அல்லாஹ்வை நான் வருத்தப்படுத்தி விடுவேனோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். அல்லாஹ்விற்கு பொருத்தமற்ற செயல்கள் என்னிடத்தில் வெளியாகி விடுமோ,
அவனுக்கு பொருத்தமற்ற பேச்சுக்களை நான் பேசி விடுவேனோ, அவனை வருத்தமுறுத்தும்படியான செயல்கள் என்னிடத்தில் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ஏன்னா ஒரு காதலன் காதலிகளுக்கு மத்தியில ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பயம்? என் காதலியை நான் வருத்தப்படுத்தி விடுவேனோ என்ற அந்த பயம் இருக்குமா? அது போன்று அல்லாஹ்வை நம்ம அஞ்சணும். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த காதல் வைக்க வேண்டும். எப்போ ஒரு நபரிடத்திலே தக்குவா வந்து விடுகிறதோ, அவாமிர் நவாகி அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்களை யார் முறைப்படி செய்கிறார்களோ, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்து எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்று சொன்னானோ அவைகளை விட்டும் யார் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தையும் கொடுத்தார். ஈமான் கொண்டால் நிரந்தர நரகத்தை விட்டும் பாதுகாவல் கிடைத்து விடுகிறது. தக்வா இறையச்சம் நம்மிடத்தில் வந்து விடுமேயானால், அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்கள் நம்மிடத்திலே வந்து விடுமேயானால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் கொடுத்தாராம். ஆனா அத்தோடு அல்லாஹ் தஆலா வசனத்தை நிறுத்தினானா, முடிச்சானா? ஆனா அல்லாஹ் தஆலா அத்தோடு நிறுத்தினார். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வகூனூ மஅஸ் சாதிகீன், சாதிகீன்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றாமா என்று நம்ம ஷேഖനാயகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஈமான் வந்துச்சு மக்கள். அந்த ஈமானுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு எது தெரியுமா? தக்வா தான். எப்ப அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் மதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை நாம் கண்ணியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். ஏன்னா எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்திலே பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காலங்கள் கடக்க கடக்க அந்த இஸ்லாமும் ஈமானும் முற்றிலுமாக அவர்களை விட்டும் நகர்ந்து விடுகிறது. குஃபுரிலே போகக்கூடிய, குஃபுரு ஷிர்கிலே போகக்கூடிய துர்பாகிய நிலைகளையும் நம்ம பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுது தெரியுமா? ஷேഖനാயகன் சொல்லி காமிச்சாங்க. யாரிடத்துல இந்த தக்வா இல்லையோமா அவர்களிடத்திலே தான் இந்த நிகழ்வுகள் நடக்கும். யாருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறதோ அவர்களுடைய ஈமான் என்ன பண்ணாது? அல்லாஹ் தஆலா தூக்க மாட்டான். அப்ப இந்த ஈமானுக்கு பாதுகாப்பு எது? தக்வா. இப்போ ஒரு நபரிடத்திலே தக்வா வந்து விட்டாலும் கூட அந்த தக்வாவுக்குன்னு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு வளையம் என்பது வேணும். தக்வாவுக்கும் எப்ப பாதுகாப்பு வளையம் இல்லையோ அந்த தக்வாவும் அந்த நபரை விட்டு போயிடும். எப்படி தக்வா செய்யணும் தெரியாது, எந்த முறையில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பது தெரியாது, எப்படி அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாமல் அந்த தக்வாவும் அவரை விட்டு செல்வதற்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். ஷேഖനാயகன் சொன்னாங்க, அதற்கு சேஃப்டி என்ன தெரியுமாமா? ஈமானுக்கு பாதுகாப்பு தக்வா, தக்வாவுக்கு பாதுகாப்பு எது தெரியுமா? வகூனூ மஅஸ் சாதிகீன், நல்லடியார்கள், ஷேகுமார்கள், உண்மையாளர்களோடு நாம் சேர்ந்து இருப்பதுதான் தக்வாவிற்கு பாதுகாப்பு என்பதாக சொன்னாங்க. இப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஷேகுமார்களோடு இருப்பதுதான் நம்முடைய ஈமான், தக்வா, ஈருலக வாழ்க்கையினுடைய எல்லாவித நன்மைகளுக்கும் பாதுகாப்பு. என்னமா? ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நாம் இருப்பதுதான். அப்ப இந்த தக்வா நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஷேகுமார்களுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். ஏன்னா அவர்களுடைய புனிதமிக்க அந்த வாழ்க்கை, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். நம்மிடத்திலே தக்வா என்பது வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனா ஷேகுமார்கள் அதை வாழ்ந்து காட்டுகிறார்கள். இப்ப ஷேഖനാயகன் சொன்னாங்க, தக்வா அப்படின்னு சொன்னா என்ன கண்ணு? ஷேഖനാயகன் கேட்பாங்க, தக்வா என்று சொன்னாலே ஷிர்க் சே பச்னா. ஒரு நபருடைய வாழ்க்கையில் எல்லாவித கஷ்டங்கள், எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, அது பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாவித கஷ்டங்கள் கவலைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமாமா என்று ஷேഖനാயகன் கேட்டுட்டு சொன்னாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் ஷிர்க் வச்சிருப்பாருமா. மற்ற வஸ்துக்களை நாபியாக பார்த்திருப்பார், லாராக பார்த்திருப்பார், அல்லது மற்றவைகளை ஹையாக பார்த்திருப்பார், மற்றவைகளை மௌஜூதாக சுய வஜூத் உடையவையாக அவர் பார்த்திருப்பார். இவ்வாறு இந்த ஜாத், சிஃபாத், அஃஆல், ஆசாரிலே அவர் இணை வைப்பதின் காரணமாகத்தான் அவருடைய உள்ளத்திலே கவலைகள் ஏற்படும் என்பதாக ஷேഖനാயகன் சொல்றார். அப்ப தக்வா என்றால் என்னமா? ஷிர்க் சே பச்னா, ஷிர்க்கை விட்டும் தப்பிக்கிறது. அப்ப ஷிர்க்கை விட்டும் தப்பிக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட மொத்தம் இருக்கிற சாமான் 4. என்னென்னமா? ஜாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். அப்ப இந்த 4லையுமே ஷிர்க் இருக்கு.
எப்ப இந்த ஷிர்க் 4 ஆயிருச்சோ அப்ப 4 வகையான தக்குவாக்கள் இருக்கிறது என்பதாக நமக்கு சர்க்கார் கற்றுக் கொடுத்தாங்க. ஷரியத்துடைய தக்குவா, தரீகத்துடைய தக்குவா, ஹகீகத்துடைய தக்குவா, மாரிஃபத்துடைய தக்குவா. இப்ப 4 வகையாக இருக்கு. இப்ப ஷரியத்துடைய தக்குவா என்னமா? அவாமிர் நவாஹி பாபந்தி கர்மா. அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்களிலே நாம் பாபந்தியாக பேணுதலாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அவைகளை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமேயானால் முஸ்தபஹாத் சே பச்சனா, இன்னும் சந்தேகமானவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல், இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுமையானால் ஷரீஅத்துடைய தக்வா நம்மிடத்திலே வந்து விட்டது என்று பொருள். இப்ப அவாமிர் நவாஹி, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் ஏவினார்களோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு மனுஷன் எப்ப ஒரு நபருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு, எப்பொழுது ஒரு நபருக்கு வருத்தம் தரக்கூடாது என்று நினைப்பார், அவர்களை நேசிக்கும் பொழுதுதான். சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்ப முத்தியரும், ஒருவன் ஒருவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் அவர்களை நேசிக்கிறது என்பதற்குரிய அடையாளம் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய காதல் நம்முடைய உள்ளத்திலே வருமேயானால் அப்பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஆசையை நம்முடைய உள்ளத்துல வரும். ஏன்னா தக்குவான்னு சொன்னாலே பயப்படுதல் என்றால் என்னமா இருக்கும்? காதல். அல்லாஹ் ரசூலுடைய காதல் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? எல்லா விஷயங்களையும் நற்காரியங்கிற மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிருவான், பாவகாரியங்கிற என்ன விட ஆரம்பிச்சிருவான். சர்க்கார் நாயகம் அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பையன்மா அதுக்கு ட்ரெஸ்ஸா போட்டு சுத்துறான். அந்த பையனை தம்பி மாத்துப்பா, ஏன்பா நல்ல ட்ரெஸ்ஸா போடுமா என்று நம்ம எத்தனை முறை சொன்னாலும் சரி அந்த ட்ரெஸ்ஸை மாத்துவானா? மாத்த மாட்டான். திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த பொண்ணு இத்தனை மணிக்கு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் போகும்பொழுது எப்படி போவான்? இந்த மாதிரி கசம் பிடிச்ச அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையா போட்டு போவான். நானா ஃப்ரெண்டு மச்சான் ஒரு சட்டை கொடுறான், ஒரு பேண்ட் கொடுறாமா, இப்படியா என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் வாங்கி அழகா அலங்கரிச்சுக்கிட்டு அழகா போறான் அந்த பையன். ஏன்? அந்த பெண் நம் மீது வருத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தானா அவனிடத்துல என்ன பண்ணுதுமா? அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த செயல்பாடுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. இன்னும் சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, ஒரு பையன் பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான். தம்பி வேணாம்ப்பா, நிறுத்துப்பா, உடம்புக்கு கெடுதிமா, பல்வேறு விதமான ஆபத்துகள் இருக்கு, காசும் வீணா போகுது, உடம்புக்கும் கெடுதி, ஏமா தேவையில்லாம இவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற வேண்டாம் பலமுறை நம்ம சொல்றோம். ஆனாலும் அதை அவன் நிறுத்துவானா? நிறுத்துறது கஷ்டம். ஆனா இப்ப திடீர்னு அவனுடைய நேசத்திற்குரிய நபரை பார்க்க போகும் பொழுது பக்கத்துல ஒரு பையன் அந்த மாதிரி புகை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்பா புகை அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு ஒரு பிடிக்காததாக இருக்குமே, எப்படிதான் இதெல்லாம் குடிக்கிறாங்களோ தெரியல என்று அந்த செயல், அந்த வார்த்தை அவனுக்கு கேட்டு விடுமையானால் அதற்கு பிறகு இவனுடைய வாழ்க்கையில் அதை தொடருவானா? கட்டாயமா அந்த செயல் என்ன பண்ண மாட்டான், விட்டுருவான். எப்ப ஒரு நபருடைய நேசம் உள்ளத்துல வந்துருதோமா அவர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்துவிடும். எதை அவர்கள் வெறுப்பார்களோ அதையெல்லாம் தானாகவே விடக்கூடிய நிலை வந்துடும். பயம் என்று இருந்துச்சுன்னு சொன்னா, சிங்கமுடியை பார்த்து பயப்படுற மாதிரின்னு சொன்னா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? தப்பிச்சுக்கிடுவான். இல்லாத சமயத்தில் என்ன செய்வான்? எல்லா வித பாவத்தையுமே செய்வான். அதுக்கும் நமக்கு ஷேக் நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்க. நம்முடைய தாய் தந்தை நம்ம ஒரு நேரத்துல பார்ப்பாங்க, ஒரு நேரத்துல பார்க்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த இடத்தில் ஜஹாபி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே, ரப்பே இந்த அகில உலகத்தில் எங்கு நான் அமர்ந்தாலும் உன் முன்னதாகத்தான் ரப்பே நான் அமர்கிறேன் என்ற அந்த உணர்வை நமக்கு ஷேக் நாயகம் ஊட்டிட்டாங்க. அப்ப அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நம்மோடு இருக்கிறான், நம்மை அளவு கடந்த அளவு நம்மை நேசிக்கிறான் என்பதை நமக்கு எப்ப ஷேக் நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்களோ நமக்கும் அல்லாஹ் மீது ஒரு தனி அன்பு வர ஆரம்பிச்சிருது. அல்லாஹ்ங்கிற பெயரை கேட்டாலே மனசுல ஒரு தனி சந்தோஷம். ஏன்? நம்மை வாழ வைக்கக்கூடியவன் யாரும் இல்லை, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளமே இது போன்ற நல்லடியார்களுடைய ஷேகுமார்களுடைய புனிதமிக்க நசரிலே நம்மை அமர வைப்பதே அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம். என்ன சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, 99 கொலை செய்த ஒரு நபருமா அவர் 100ஆவதாகவும் கொலை செஞ்சிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு ஆலிமிடத்திலே கேட்கிறார்கள், தம்பி இந்த ஊர்ல இருக்காதம்மா, பக்கத்து ஊருக்கு போயிருங்க, அங்கே நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க அங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க அல்லாஹ் தஆலா மன்னிப்பா என்பதாக சொல்றாங்க. அந்த நபரும் அதை ஆசை வைத்து ஆதரவு வைத்து அவங்க கிளம்பி போறாங்க. சில எட்டுக்கள் எடுத்து வைத்தார்கள், மௌத்து வந்துடுச்சு.
அதற்கு பிறகு என்னென்ன கீழே அல்லாஹ்வுத்தால என்ன தந்திரம் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடியது. அந்த நபருக்கு மரண நேரம் வந்த பிறகும் கூட என்ன செஞ்சாரு, ஆகாரப்பே இவ்வளவு பாவம் செஞ்ச எனக்கு மன்னிப்பு கிடைக்காம போயிருமோ, நல்லடியாருடைய ஊருக்கு நான் இன்னும் போய் சேரவில்லையே என்ற அந்த ஏக்கத்துல அப்படியே நெஞ்சால் அப்படியே புழு தவழ்ற மாதிரி தவழ்ந்தார் பார்த்தீங்களாமா. அப்ப அதை அல்லாஹ்வுத்தால என்ன பண்ணிட்டான், பூமிக்கு சுருங்கு என்பதாக அல்லாஹ்வுத்தால உத்தரவு போட்டு அல்லாஹ்வுத்தால கடைசியில ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டான், அந்த மனுஷனை மன்னிச்சிட்டான். யாருக்காக அந்த பூமியை அல்லாஹ் சுருங்க வச்சான், வாழ்க்கையெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே கழித்து அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக வேண்டிய செயல்களை செய்து வணக்க வழிபாட்டிலேயே கழித்த நபருக்காக வேண்டியா இல்லம்மா. இத்தனை கொலைகள் 100 கொலைகள் செய்த அந்த நபருக்காக வேண்டியே நல்லடியார்களின் பக்கம் அவர் சென்றதின் காரணமாக அல்லாஹ்வுத்தாலா அந்த பூமியை சுருக்குன்னு அல்லாஹ்வுத்தாலா பூமிக்கு உத்தரவு போட்டான். அதற்கு பிறகு அந்த நபரை முழுமையாக அல்லாஹ்வுத்தாலா மன்னித்து விட்டான் என்று சொன்னால், இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் இங்கே அழைத்து வந்தவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுத்தாலா இங்கிருந்து போகும் பொழுது கூமு மஃபூரீன், முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா நம்மளை ஆக்கிடுவோம். அப்ப ஷேக் உமாருடைய நஸர்ல நம்மை அமர வைப்பதே அல்லாஹ் நமக்கு செஞ்ச நசீபு, மாபெரும் ஒரு அருள் பாக்கியம். அப்ப அவர்கள் நமக்கு வாழ்க்கை எப்படி கத்துக் கொடுக்குறாங்க, சதா நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். அப்பனா என்ன, அல்லாஹ்வை நேசிமா, அல்லாஹ் கூட சேர்ந்துவாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னதை கட்டுப்பட்டு நடங்கன்னா. சர்க்கார் ஷரியத்துல எந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சருகுதல் ஏற்பட்டாலும் சர்க்கார் நாயகம் நெருப்பு மாதிரி இருப்பாங்க. ஒரு நேர தொழுகை கலாவா, இன்னும் சொல்ல போனா மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, அந்த நேரங்கள் வந்தவுடனே தொழுகிறோம் என்று சொன்னால் ஒன்னு அல்லாஹ் ரசூலுடைய காதல், இன்னொன்னு சேஷநாயகத்துடைய அந்த அன்புக்காக வேண்டிதான் அவர்களை வருத்தப்படுத்தி விடக் கூடாது என்ற அந்த முதல் கட்டம். ஏன்னா சில சமயம் சப்போஸ் லேட் ஆயிடுச்சு, அசர் நேரம் தூங்கிட்டோம், லேட் ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு, 5:45 ஆயிடுச்சு, எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, எழுந்த உடனே நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஷேக் உமாருடைய வளர்ப்பு, தர்பியத்து, அவர்களுடைய கண்காணிப்பு, அவர்களுடைய பாதுகாப்பு தான். சப்போஸ் போன் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏமா இன்னும் தொழுகலையா, என்ன விஷயம் சொல்ல வந்தாங்கன்னே சொல்ல மாட்டாங்க, முதல்ல தொழுதுட்டு பேசுங்க, கட் பண்ணிடுவாங்க, தொழுதுட்டு போன் போடுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இப்படியாக தொழுகை விஷயத்துல அவ்வளவு பாபந்தியா இருப்பாங்க சர்க்கார் நாயகம். இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, யாரு தொழுகலையே அவங்க பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஷரியத்துல அவ்வளவு பாபந்தியாக நம்மையும் ஷேக் நாயகம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷரியத் தக்வா நம்மிடத்திலே மிக மிக அதிகமாக நாம் பேணப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, இத்தனை பேர் தரீக்கத்துக்கு வந்த பிறகுமா நமக்கெல்லாம் ஷரியத்தை விட நம்ம மேற்பட்ட நிலையில் வந்து விட்டோம் என்று சொல்லி ஷரியத்தை நம்ம புறக்கணிக்க கூடாதுமா. ரயில்வே ஸ்டேஷன்ல சர்க்கார் நாயகம் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தால் அமைச்சப்பட்டாங்க. அப்ப சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, பாருமா கண்ணு, இந்த தண்டவாளம் இருக்கு பாத்தீங்கன்னாமா, இந்த தண்டவாளத்தை போன்றுதான் ஷரியத், இதுல போகக்கூடிய ட்ரெயின் தான் தரீக்கத்துமா என்பதாக சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. எப்ப இந்த தண்டவாளம் இல்லாமல் போய் விடுகிறதோ அப்ப ட்ரெயின் என்ன ஆயிடும், டி ட்ரெயினா போயிடும், தடம் புரண்டு போயிடும். அதே போன்று ஷரியத் இல்லாத தரீக்கத் என்பது தடம் புரண்டு போய்விடும் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. அப்ப அவாமிர் நவாஹி நம்ம வார்த்தைகளால் நாம் கேட்பதை விட அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு தான் எத்தனையோ நம்ம பயான்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க சர்க்கார் நாயகம் யூடியூப்ல. ஆயிரக்கணக்கான பயான்கள், ஒவ்வொரு நாள் ஒரு பயான் நம்ம கணக்கு வச்சு கேட்டாலும் கூட அது சுமார் 5-6 வருடங்கள் வரும். அதுக்குள்ள மீண்டும் 5-6 வருஷம் கேட்கிற அளவுக்கு அங்கே அப்லோட் ஆகிடும். அவர்களுடைய நஸர்ல நம்ம அமர்வதே அல்லாஹ்வுத்தாலா நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியம். அப்ப அல்லாஹ்வுத்தாலா நம்ம ஷேக் உமாருடைய தொடர்புல கொண்டு வந்தான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாக சுக்ர் செய்யணும். அடுத்து தரீக்கத்துடைய தக்வா, தரீக்கத் தக்வா நம்ம தவஜ்ஜுஹ் பகைர ஹக்ஸே பச்சனா, அல்லாஹ் அல்லாதவைகள் தன்தானே தன் ஜாத்தை கொண்டு லாபமோ நஷ்டமோ தரக்கூடியவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. அவாமிர் நவாஹிக்கு பாபந்தி கர்னா. சொல்லுங்க, அவாமிர் நவாஹிக்கு பாபந்தி கர்னா. இந்த வார்த்தைகளை சொல்றதே பரக்கத். சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா, இந்த வார்த்தை நான் சொன்ன வார்த்தை இல்லை, ஷேக்னா சொன்ன வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், நூரினாய சொன்ன வார்த்தை, ஓஸ்னாய சொன்ன வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், இப்படி போனா கமால் ஷா கமால் அஹமதுல்லா சொன்ன வார்த்தை, பாஜா பந்தே நவாஸ் கேசு தராசி நம்ம சொன்ன வார்த்தை, அவங்க ஷேக் நசீருத்தீன் சிராக் தஹ்லவி சொன்ன வார்த்தை, அவங்க ஷேக் நிசாமுத்தீன் மஹபூப இலாஹி சொன்ன வார்த்தை, அவங்களுடைய ஷேக்னா ஃபரீத் கெஞ்சே ஷக்கர் அஹமது சொன்ன வார்த்தை,
அவங்க ஷேഖனா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை. அவங்க ஷேഖனா ஹாஜா முஹையீன் சிஷ்டி அஜ்மீரி நாயகம் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை நினைச்சுக்கிறேன் ஜி. அந்த வார்த்தையை சொல்றதே வரும். ஷரீ தக்வானா முஸ்தபஹாத் से बचना. தமிழ்ல சொல்லுங்க. ஏவல் விளக்குகளை ஏற்று நடப்பதும் சந்தேகமானவைகளை விட்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று நடப்பதும் விளக்குகளை தெரிந்து கொள்வதும் சந்தேகமானவைகளை விட்டு நீங்கிக் கொள்வதுமாக இருக்கும். தரீகத்தை போல சொல்லுங்க. यानी अल्लाह को बिज़ात नाफी व ज़ार समझने से बचना. हर फ़िल में मखलूक की निस्बत को गायब रखते हुए अपनी कुव्वत को मलहूज़ रखना. தமிழ்ல சொல்லுங்க. तवज्जो बगैर आपके विक्टिम तभी बंदे. அதாவது அல்லாஹ் சிருஷ்டிகள் என்று என்னுவதை விட்டு தற்போது ஒவ்வொரு செயல்களிலும் அப்படியே குவத்தை இது தமிழ் சொல்லி நான் சொல்றேன். தரீக தக்வா தவஜ்ஜு பகைர ஹக்கை விட்டும் தப்புவது. அதாவது அல்லாஹ் சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை நதிப்படுத்தியவனாக அக்குடைய பூவத்தை கவனிப்பது. சரி தப்பா சொல்லியது தெரிய தப்பா சொல்லியது. 4 தப்பாய் மனப்பாடம் பண்ணிய கரெக்டா சொன்னான். யார் சொன்னாலும் சரி அவளை பரிசீலி. அடுத்தது हकीकत को तवज्जुह बसिफात हक़ रखना, यानी गैरुल्लाह को मुतसिफ बसिफात कमाल समझने से बचना. अल्लाह அல்லாதவைகள் தன்தானே முத்தசிஃபாத்தே கமாலுக்கு சொந்தமானவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. சிஃபாத்தே அதமியாவில் சிஃபாத்தே உஜூதியாவை கவனிப்பது. மாஷா அல்லாஹ் ஜி. मारिफत तक़वा तवज्जुह व वजूद हक़ बिअतिबार नूर व ज़ुहूर रखना. इसको शुरू करते हैं. अदावत मखलूक के नमूद में हक़ वजूद को मलहूज़ रखना. गैरुल्लाह को मौजूद बिज़ात मुनव्वर बिज़ात समझने से ஒவ்வொரு சிருஷ்டியின் தோற்றத்திலும் அப்படியே வஜூதை கவனிப்பது. நான் தொகை யாரும் சொல்லி கேட்டுக்கோ. மனப்பாடம் யார் சொல்லுவீங்க? இந்த 4 தப்போ தமிழ்ல சொல்லு, இது உருதுல சொல்லு. இன்னைக்கு அசலுக்குள்ள எல்லாம் சொல்லி கிதாப் எல்லாம் வாங்கி இந்த 4 தப்போ அடிப்பிரலாமல் நிஜாம் 4 தப்பாவை அடிப்பிரலாமல் வார்த்தை மாறாமல் கிதாபுக்கு PDF இருக்கு. ஒருத்தர் வாங்கிக்கலாம். தப்பில்லாம யார் சொன்னாலும் அவருக்கு 100 ரூபாய் பரிசு. இன்ஷா அல்லாஹ். யார் சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு ஜமாத்தை வச்சுக்கோங்க. உங்க ஜமாத்து நீங்க திருப்பூர் ஜமாத் நீங்க வச்சுக்கோங்க. உங்க ஜமாத்து ஒருத்தர் கூட வாங்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்காங்க பரிசு வாங்க. மொத்தம் 100 பேர் 100 வாங்கிருப்போம். பார்த்துக்கோங்க. இதுல உசூலுத்தீன் 5 இருக்கு. அத்தனையும் சொல்லிட்டீங்க. நீங்க போற வர காசு நான் கொடுத்துறேன். யாரா இருந்தாலும் இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீத். இந்த 5ஐயுமே தப்பில்லாம சொல்லிட்டீங்க. ஊருக்கு போற வர காசு கொடுத்துறேன். சரி. ஆறுக்காடு ஜமாத், திருப்பூர் ஜமாத், மதுப்பூர் ஜமாத், யாரா இருந்தாலும் சேலம் ஜமாத், எந்த ஒரு ஜமாத்தா இருந்தாலும் சரி. அதுவே உள்ளூர் பிள்ளைங்க அவங்களும் சரி. இந்த சூழ்நிலை தரீகத்துக்கான ஆணையும் கட்டாயம் சொல்லணும். அசோட அவங்களுக்கு கூட சொல்லியிருக்கோம். முதல் வரைக்கும் டைம் தரீக தக்குவா 4 தக்குவா 4 சரிய தக்குவா தரீக தக்குவா அகீக தக்குவா மாறிக்க. இந்த 4ஐயும் சொல்லி சொன்னாலும் கூட பார்ப்போம். எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்க. ஊருக்கு நீங்க போற வர காசு செஞ்சு சொல்லுங்க. காரைக்கால் 200 ரூபா 200 300 200 400 வாங்க.
சொன்னாங்க. ஒரு ஷரியத்துக்கு அடுத்து தரீதத்துக்கு வேணுமா? ஒவ்வொரு செயலிலும் தவஜு பகைர ஹக்ஸை வச்சுனா தவஜு பகைர ஹக்கை விட்டு தப்பு ரொம்ப எளிமையானது. நிறைய பெருமாள் சொன்னாங்க தவஜு பகைர ஹக்கை விட்டு தப்பிப்பது. சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ தருபவை என்று எண்ணுவதை விட்டு தப்பிப்பது. சொல்லுங்க. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக அப்போதைய பூவத்தை கவனிக்கும். ஒவ்வொரு செயலும் சிருஷ்டிகளை சம்பந்தம் தரிப்படுத்தியவனா இதற்கு தகவல் தெரியும். அதாவது அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தந்தானே சிபாத்தே கமாலியா ஜாத்தியாவை உடையவை என்று எண்ணுவதை சிபாத்தே கமாலியா ஜாத்தியா என்ன போய் ஹயாத் இவைகளை உடையவை என்று எண்ணுவதை சிபாத்தே அதமியாவில் சிபாத்தே உஜூபியாவை கவனிக்கும். சிபாத்தே அதமியா என்னங்க? மௌத்து, சும்மன், மதுவம். சிபாத் அதுமியாவில் சிபாத் உஜூதியாவை அப்படின்னா என்ன? என்னுடைய மௌத்தில் அல்லாவுடைய ஹயாத் இருக்கிறது. என்னுடைய புக்குமத் ஊமை தன்மை அல்லாவுடைய கலாம் இருக்கிறது. என்னுடைய பார்வையற்ற தன்மையில் குறுக்கு தன்மையில் அல்லாவுடைய பிரசாரம் இருக்கிறது. என்னுடைய ஜெகல் அறியாமை அல்லாவுடைய ஈர்ப்பு இருக்கிறது. जमीन से मैं शगल मचाल तवज्जुह वजूद है ना तवज्जुह वजूद है இது வந்து மாரிஃபத் தவஜ்ஜுஹ் வஜூத் है போய் பாரு. அதாவது அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தன் தானே மௌஜூத் பிஸாத் முனவ்வர் பிஸாத் என்று இருவதை வேண்டும் சிருஷ்டியுடைய தோற்றத்துக்கு அப்படியே வஜூதை ஈஸியான பேரான நாலு சும்மா அப்படியே சரளமாக வந்துருச்சு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளில் சகல கோடி தேவைகளில் சதா உடனிருந்து ஐநாக இருந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. இதுல சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம இந்த சபைக்கு அழைத்து வந்தான். அவனாக நம்மிலிருந்து போக வேண்டும் என்ற நாட்டத்தை உண்டாக்கி அதற்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து அவனே ஆபீஸ் சலாமத்தோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வைத்து நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறான். அல்லாஹ் இது போன்று இன்னும் பல ஆயிரம் மஜ்லிஸ்களை செய்தின் உடனே இருந்து அல்லாஹ்வை சுகுது செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சேனாயத்துக்கும் சேனாயத்து குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆபீஸ் சலாமத்துடன் வைத்திருப்பானாக. இன்னும் சேனாயத்துடைய தாய் தந்தை அவர்களுக்கும் நீண்ட ஆயுள் ஆபீஸ் சலாமத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. சேனாயத்துடைய சபையில காலையில் இருக்கும்போது எனக்கும் என்னோட நப்சுக்கும் ஒரு போராட்டம். என்னன்னு சொன்னா சேனாயம் அவர்கள் உச்சகட்டமாக ஞானங்களை கொட்டி கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பக்கமா போண்டா வந்துருக்கு. இந்த பக்கம் சர்க்காருடைய அருள் அதிகமாக பொங்கி கொண்டு இருக்குது. அந்த பக்கம் போண்டா வச்சு வாசனை அந்த பக்கம் இருக்குது. சர்க்கார் பக்கம் கவனம் வைக்கவா இல்லை அந்த போண்டா பக்கம் கவனம் வைக்கவா? போண்டா பின்னாடி தான் இருக்கு, நான் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு வாசனை என்னை கூப்பிடுது, போண்டா வந்துருச்சு அப்படின்னு இழுது. சர்க்காருடைய பேச்சை கவனிக்கவா இல்லை போண்டாவை போயிட்டு அப்படியே நைஸா நடுவு போய் தூக்கிட்டு சாப்பிட்டுடலாமா அப்படின்னு ஒரே போராட்டம். நானும் நம்பிச்சிட்டேன், போண்டா நீ வேண்டாம், போண்டா நீ வேண்டாம்
அப்படின்னு மனசுல எனக்கு செய்யணும் பேச்சுதான் முக்கியம். அங்க கவனி போண்டா எப்படினாலும் உனக்கு வரும்பா, அதை விட சர்க்கார் பேச்சுதான் உனக்கு முக்கியம். நீ வேண்டான்னு விட மாட்டுது. இது எப்படி இவ்வளவு வாசனையா இருக்குதா, சூடா இருக்கு, சாப்பிடணும் விடவே மாட்டேங்குது. நானும் சர்க்கார் பேச்சு எப்படியாவது கவனிச்சு திருப்பூர்ல இருந்து வேலை லீவ் போட்டு கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்துக்கிறோமே, சர்க்கார் பேச்சை கேட்கணுமே, போண்டாவை நம்ம இழுக்குதா அப்படின்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்றோம், அது விடவே மாட்டேங்குது. அப்பதான் சர்க்கார் சொல்லி கொடுத்தவர் டாலிங் ஞாபகம் வச்சு புரோஜையில வச்சு வாரம் மஜ்லிஸ் நடத்துவாங்க. அதில் சொல்லி கொடுத்தாங்க, தொழுகையில உனக்கு அல்லாவுடைய ஞாபகம் வர வேண்டுமா, உனக்கு அல்லாவுடைய சிந்தனை இல்லாம தொழுகிற, எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகையில போய் ஒழு செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறோமே, அல்லாவுடைய சிந்தனையே வர மாட்டேங்குன்னு கஷ்டப்படுறீங்களா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சேகனா ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. நீ தொழுகையில நிக்கிற நேரத்துல போய் தக்பீர் கட்டுறதுதான் தெரியுது, அதுக்குள்ள சலாம் கொடுத்துறாங்க, என்ன வேணும்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா ஊரையும் சிந்திச்சுட்டு வந்தது, கொண்டாடி சொன்னது, எல்லா சிந்தனையும் வந்துட்டு போகுது. ஆனா அல்லா சிந்தனை வர மாட்டேங்குது. அவன் முன்னாடி தான் நினைக்கிறான், அவன் சிந்தனை இல்லாம நிக்கிறோமே. அதனால அவனோட சிந்தனை உனக்கு வர வேண்டுமா, என்ன செய்யும் தெரியுமா, நீ தக்பீர் கட்டுற நேரத்துல நான் தக்பீர் கட்டல, நீ தான் என்ன கட்ட வைக்கிறாய் என்ற உணர்வுடனே நின்னுங்கள் என்று சொன்னான். அதற்கடுத்து அந்த இமாம்ல இருந்து கிராத்து ஓதுறாரு, அந்த இமாமுக்கு சொந்தமா கலாம் கிடையாதல்ல, நீ தான் அவரிலிருந்து ஓதுறல்ல அப்படின்னு அந்த நினைவு கொண்டு வாருங்கள். ருக்கு நான் செய்யறல்ல, நீ தான் என்ன ருக்கு செய்ய வைக்கிற, நான் சஜிதா செய்யல, நீ தான் என்ன சஜிதா செய்ய வைக்கிற, மீண்டும் என்ன எழ வைக்கிறாய், மீண்டும் சஜிதா செய்ய வைக்கிறாய், அத்தையாத்தில் உட்கார வைக்கிறாய், இன்னும் ஓதுவதற்கு ஆற்றல் அத்தையாத்து ஓதுவதற்கு நாளை கொடுத்தது நீ தான். இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் அல்லாவுடனே பேசிக்கொண்டு முனாஜாத் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அல்லாவுடைய ஞாபகம் தொழுகையில நமக்கு கிடைக்கும் சேகனாய் சொன்னான். அது மாதிரி இப்போ போண்டாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல சேகனாய் சொன்னா, நீ போண்டாவை நினைச்சுக்கிட்டு இருந்தனா என் பையனு கேட்க முடியாதுப்பா, அந்த போண்டாவில வாசனை ஒன்று உயர வச்சது அல்லாதா, அப்ப அந்த நேரத்தை கொண்டு வா, அல்லா ஏன் பேச்சு உனக்கு ரசனை கொடுப்பார். போண்டாவே நீ சுயமா இல்ல, ஒன்னில இருக்கக்கூடிய அல்லாதான் என் முன் வந்திருக்கிறான், உன்ன வாசனை உனக்கு சுயமா கிடையாது, ஒன்னில இருக்கக்கூடிய ஐநா இருக்கக்கூடிய அல்லாதான் உள்ள இருந்து எனக்கு வாசனை கொண்டு வந்து என்னை நுகர வச்சு நீ போண்டா என்ற ஒரு இல்ம கொடுத்து, உன்னை எப்படி சாப்பிடுமோ அதுக்கு எனக்கு பல்ல கொடுத்து என்னை சாப்பிட வைத்து அது உள்ள போக வச்சு அது செரிமானம் ஆக்கி எனக்கு அதுல இருந்து சத்த அலங்காரம் கொடுக்கிறான் என்ற உணர்வுல பாரு. பார்த்த உடனே சேகநாயந்தி போண்டாவோட எண்ணம் போச்சு, சேகநாயத்து பயன்ல தவிச்சு நேரம் வர்றாங்க. சரிதான் சொல்லி காட்டின ஒருத்தோட சுபிர் சர்க்கார் அவர்களும் பைத்தியநாயகமும் கேரளாவுக்கு போயிருந்தாங்க, பீமாப்பள்ளிக்கு ஜியாரத்துக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிற கூட போயிருந்த முறிகிட்ட சொன்னாங்கன்னா, யாருமே வெளியில போகாதீங்கம்மா, வெளியில போய் கடை தெருவுக்குலாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் சில பேருக்கு சரி போய் ஏதாவது வீட்டுக்கு தேவைக்கு வேண்டி வரும்னா நம்மளுக்கு ஏதாவது இடையில போய் கடை மிட்டாய் ஏதாவது சாப்பிட்டு வர தோணுமில்லவா, அது மாதிரி சில பேர் அவங்க போயிட்டாங்க. அதுல சுபிர் சர்க்கார் அவரும் போயிட்டு வந்தா சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அந்த இதுல கடை வீதியில போன நேரத்துல ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டா அதே சிந்தனை சர்க்கார் மாடுதான், அந்த சிந்தனையிலே இருக்கிறார். அந்த சிந்தனை நவரே மாடுக்காது. சர்க்காருக்கு தெரிஞ்சுச்சா இந்த முறியுது வேற சிந்தனையில இங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சுபிரிசா சர்க்கார் உங்களுக்கு போக வேணாம்னு சொன்னல, இப்ப போன பின்னாடி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சுல, இப்ப என்ன நீங்க உங்களால கவனிக்க முடியாம போச்சுல அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்து அவர்கள் அந்த உள்ளத்துல இருந்த அந்த எண்ணங்களை எடுத்து அல்லாவுடைய நினைவை அவர்கள் கொடுத்தார்களா. அப்ப சொன்னார்கள், இப்படிதான் சில முறியதற்கு வாழ்க்கையில அல்லாஹ் சேகநாயத்தை விட்டு தூரமாக்குவான். சில நேரங்களில் சேகநாயத்தை பற்றிய தவறான எண்ணங்கள் வர வைப்பான். அப்படி வந்தும் மீண்டும் சர்க்கார் முன்னாடி ஒருத்தன் வருகிறானோ, வந்த பின்பும் சர்க்காரை பற்றி தவறான எண்ணங்கள் உள்ள வந்த பின்பும் அதை எடுத்து சேகநாயகம் உண்மையானவர்கள் தான், அவர்கள் காவலானவர்கள் தான் என்று ஒருவன் உள்ளத்தில் வந்தால்தான் அந்த முறியை நிலைத்து இருப்பான்னு சொல்லி காட்டு. எப்படி சேக மேல சந்தேகம் வராமல் இருக்காது, வந்து கொண்டேதான் இருக்கும். சின்ன சின்ன செயல்கள் என்ன செயல்கள் தெரியாது. சேகநாயகத்துக்கு அவ்வளோ எப்படி தூரமாக்கணுமோ அல்லாஹ்விட நெருங்க விடாம சைத்தா சும்மா விட்டுருவானா. சேகநாயகம் சொன்னாங்க, மற்ற அமல்களை செய்வதை விட மற்ற நபிலான வணக்கங்கள் செய்வ ஆபீதை விட இந்த சேகநாயகத்துடன் ஒரு முறிது நெருங்கிறானோ அவனை வழிகெடுக்கிறது சைத்தான் வாசல்ல உட்கார்ந்து போக விடாம தடுப்பான்னு சொன்னாங்க. அதிகமா முறிதுகள்லாம் வழிகெடுக்க வருவான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு
அப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். அந்த நேரத்துல சேகு மேல காமிலான சேகுதான் என்று அந்த எண்ணங்களை எடுக்க வேண்டும் சொன்னா, என் சேகுல ஹக்குதான் இருக்கிறார், அந்த ஹக்குல எந்த ஒரு நாள் குறை ஏற்படாது, அப்படியாப்பட்ட ஹக்குல சேகுல இருக்கிறான் எண்ணத்தை கொண்டு வரும். அப்படி உள்ளத்துல வந்து கொண்டே இருந்தால்தான் சேகு விட்டு பிரிய மாட்டோம். இல்லை என்று சொன்னால் எத்தனையோ பார்த்து விட்டோம், எத்தனையோ முறைகளை சேகுனால அதிகம் காலம் கொண்டு எத்தனையோ முறைகளை பார்த்திருக்கிறோம். இவர்களை பார்த்து படிப்பினை பெற்றவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட சில முறைகளை காணவில்லை. ஏன் என்ன ஆச்சு? அப்படிதான் சேனாயத்தை பத்தி உள்ளங்களை போட்டு நம்மளை சர்க்காரோட தூரமாக தான் பார்ப்பான். அப்ப நம்ம வர்ற பாதையில எப்போதுமே அந்த பாதை கரெக்டா போகுதா, சேனாயத்தோட தொடர்பிலேயே இருக்கிறோம்ன்ற எண்ணங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாதைகள் கரெக்டா தான் பார்க்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி ஆயிடும். எப்படின்னா ஒரு தடவை அப்படிதான் மெட்ராஸ்ல இருந்து திருப்பூருக்கு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறும் போது டிக்கெட் எடுக்க போகும்போது ஹிந்திக்காரன் இருந்தான். இந்த ஹிந்திக்காரங்களாலே அவங்களுக்கு காத்துட்டான். என்னன்னா அவன் என்ன பண்ணான்னா, டிக்கெட் எடுக்கும் போது நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நிக்குதுல்ல ட்ரெயின் தண்டவாளத்தில் நிக்குது, டிக்கெட் எடுக்கணும் கரெக்டா ட்ரெயின் நின்றுச்சு. அவன்கிட்ட கேட்டேன், அவன் ஹிந்திக்காரன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தானே, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில கேட்டேன், இந்த ட்ரெயின் திருப்பூர் போகுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் அச்சா ஜாவ் ஏர் அப்படின்ட்டான். சரி அப்படியா, சரி டிக்கெட்டு கொடுக்குறவனே உண்மை சொல்லிட்டான். இவன் பொய்யா பேசுறான், அவனுக்கு தெரியாதா, நம்மளுக்கு தெரிஞ்ச போது ட்ரெயின் டிக்கெட் கொடுக்குறான், இந்த ட்ரெயின் போகணும்னு சொல்லிட்டாங்க, போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்பாரத்தில் போய் ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டா ஒருத்தவங்க உட்காந்தோடனே ஒருத்தர் கேட்டார், பாய் எங்க போறீங்க? நான் திருப்பூர் போறேன். பாய் இந்த ட்ரெயின் திருப்பூர் போகாது அப்படிங்கிறார். நீ போயாருட்ட டிக்கெட் கொடுத்தவனே சொல்லிட்டா திருப்பூர் போக, நீ என்ன நீங்க நம்ப மாட்டேங்க, அவரு சொல்லிட்டாரு நீங்க மாதிரி எழுப்பிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு விட்டா ட்ரெயின் காட்பாடியை தாண்டி வருது. அப்ப அப்பவும் வேற ஒருத்தர் கேட்டார், எங்க போய் இவ்வளவு படியிலே பண்றீங்க, எங்க போறீங்க? திருப்பூர் போறேங்க. அப்படி எந்த ட்ரெயின் திருப்பூர் போகாதா அப்படின்னு அவரு சொன்னார். ஏங்க டிக்கெட் கொடுத்தவரே ட்ரெயின் போகுண்டாங்க, நீங்க வேற ட்ரெயின் எங்க வந்ததுன்னு ஒருத்தனா அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் விட்டுட்டு சேவை வந்துச்சு. அப்பவும் இன்னொருத்தர் வந்தார், நான் அப்பவும் உஷாராகணும், அப்பவும் திரும்பவும் கேட்கிறேன், நான் அது மாதிரி இது போகுங்க, அவரே சொல்லிட்டாங்க நீங்க யாருங்க அப்படின்ட்டேன். சரின்னு சேலத்துல அப்படின்னா அவ்வளவு நேரம் முடிச்சிருந்தேன் சேலத்துல, அப்படின்னா கண்ணை மூடுனா பழனியில போய் வண்டி நிக்குது. பார்த்தா இது திருப்பூருக்கு சேலத்துக்கு அடுத்து கரூர், அடுத்து திருப்பூர், ஈரோடாவது வந்துட்டா பரவாயில்ல, பழனியை தாண்டி வந்து நிக்கிறோம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். அப்பதான் இன்னொருத்தர் பாய் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்க போகணும் அப்படின்னு, திருப்பூர் போகணும்னு ஏறினங்க, பழனியில வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற அவரு, பாய் பழனி இது வந்து இது பழனிக்கு வர ட்ரெயின் தான், இதுல எதுக்கு நீங்க ஏறினீங்க? இல்லைங்க திருப்பூர் போகணும் டிக்கெட் கொடுத்தோன்னு சொன்னாங்க, அதாங்க ஏறிட்டேன் அப்படிங்கிறேன். பாய் போகாது பாய் அப்படின்ட்டு நான் மறுபடியும் பஸ்ல ஏறி திருப்பூர் போயின்னா சர்க்கார் கேட்கறான், என்ன வந்து மீரான்னு ஒருத்தர் மெட்ராஸ் வந்து கிளம்புனானே, இன்னும் ஆளை காணுமே அப்படின்ட்டு. அப்பதான் மோதி நஷ்டத்தை சொல்றவங்க, பாய் வண்டி மாறிட்டான், வண்டி இப்பதான் கரெக்டா வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப என்ன நம்ம அது மாதிரிதான் சர்க்கார் சில நேரங்கள்ல நம்ம தவறான பாதைகளை போற நேரத்துல இது தவறான பாதைதான் விளங்க வைப்பாங்க. அந்த விளங்க வைக்கிற நேரத்துல நம்ம பாதையை சரியாகலன்னு சொன்னா நம்ம பாதைகள் எங்கேயோ ரொம்ப தூரம் வழிகேட்டுல போய் கிடப்போம். சர்க்கார் அடிக்கடி வந்து நம்ம தவறான பாதை காணிக்கும் போது இது அந்நியம் பண்ண பார்க்காத, இது தப்பு அப்படின்னு உணர வைப்பார்கள். தொழுகை விடாதப்பா, இது தப்பு, தொழுகைதான் முக்கியம், உன் வியாபாரம் அப்புறமா வச்சுக்கோ அப்படின்னு அந்த உணர்வு கொடுத்து கொண்டே ஒவ்வொரு நொடியும் கொடுப்பார்கள். நம்ம அல்லாதானே எல்லாத்தையும் அவன் சிந்தனை அவன் தானே கொடுக்கணும். இல்லை, இந்த உலகில அல்லாஹ் வந்து நமக்கு நினைவு கூறுது, அல்லாஹ்வே அல்லாஹ் நமக்கு நினைவு வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மாதிரி நம்முடைய சேகநாயகத்தோட உருவத்தில் வந்துதான் நமக்கு நினைவுறுத்தி வைப்பான். அப்போதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது தவறுதான் என்று அப்போதும் தெரிந்து சரியான வழிக்கு வரலன்னு சொன்னார். நாம் போனது பழனி மாதிரி நம்முடைய பாதை வேற எங்கேயோ சென்று விடும், லவாலத்தில் வழிகேட்டில உச்சக்கட்டத்துக்கு நம்ம போயிடும். அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய பாதை எப்போது சரியா இருக்குதா, சேகநாயகத்துடைய மீது எப்போது உறுதியா உண்மையா என் சேகநாயகன் ஹக்குதான், அவர்கள் ஹக்குதான் வெளிப்படும். எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் சரிதான், என் எண்ணம் தவறானதான், நான் தவறானவன் தான், என் சேக உண்மையானவர்கள் தான்,
அவர் ஹக்குவான். அவர்களுடைய எந்த ஒரு இதுவும் நடக்கவே உணர வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சேகநாயகத்தின் மீது உண்மையான காதல் கொண்டு அவர் காலடியில கிடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. பாக்கியத்தோடு மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம் அல்லாமல் படைத்து ஹதீஸ் உம்மத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖமார்களின் கரம் பிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் தீதிரை அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினாரே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தேடுவது யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா அந்த வஸ்துடன் இருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த கலிமாவை சொல்வதற்காக வேண்டித்தான், இதன் அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக வேண்டித்தான் அனைத்து அன்பியாக்களும் வந்தார்கள், அனைத்து அவுலியாக்களும் வந்தார்கள், ஷேഖமார்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷேഖநாயகம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு தீன் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இதிலே பல கட்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இஸ்லாம், ஈமான், அடுத்ததா அல்லாஹ் தஆலா இஹ்சான கொடுத்திருக்கான் நமக்கு. இந்த இஸ்லாம் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், ஈமான் நம்முடைய இஅ்திகாத் நம்முடைய நம்பிக்கைகள், இந்த இரண்டிற்கும் ஒரு ரூஹ் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டு விஷயங்களிலும் ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டியுள்ளது தான் இஹ்சான் என்பது. இஹ்சான் என்றால் என்ன? பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. சொல்லுங்க, இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸே ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவிலே வந்து பெருமானாருக்கு கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்தாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் மட்டும் பார்த்தானா, சஹாபாக்களும் பார்த்தாங்க? 22 பேர், அத்தனை பேர் எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. ஒருத்தர் இல்லாம அத்தனை பேர் பார்த்தாங்க. ஏன் ஒருத்தர் இல்லாம அத்தனை பேர் பார்த்தாங்க பாய்? எல்லா சஹாபாக்களுக்கும் அவர்கள் கண் பார்த்தது, ஆனா அவர் கல்பு மனிதனாகத்தான் இருந்துச்சு. கண் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தது. அந்த இது சரி பண்ணணும், வர என்னங்க வரல, சரி பண்ணணும், நாளைக்கு வந்து சரி பண்ணணும், அது சரியா இருக்கும், இதுதான் மிஸ்டேக். அதை நான் ஆளு கூப்பிட்டதுக்கு வரல, வேலை இருக்கு, பாக்கி
எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க? மனிதராக பார்த்தாங்க. இருந்தது யாரு? இருந்தது யாருங்க? நல்லா கவனிக்கணும். வந்தது யாரு? மலக்கு. மலக்கு வேற இனம், மனித வேற இனம். மலக்கு இனம் வேற, மனித இனம். ஆனால் மலக்கை சார்ந்த ஒருவர் மனித உருவத்திலே வருகிறார். அந்த மலக்குமார்களுடைய தாரீஃப் என்ன? மலக்கு என்பது தாரீஃப் என்ன? சூரத்துன் நூரியத், ஒளிமயமான உருவம், ஒளியால் ஆனவர்கள். யாருங்க? யதஷக்கலு பிஅஷ்காலின் முஃப்தலிஃபத், பல்வேறுபட்ட எந்த உருவத்திலும் அவர்கள் உருமாறலாம், பல உருவங்களை எடுக்கலாம். யாரு? இல்லல் கல்ப வல்ஹின்ஸிர, நாய் பன்றி, இந்த இரண்டு உருவங்களை தவிர எல்லா உருவத்திலையும் வருவாங்க. யாருங்க? சரிமா? இந்த எஹ்சானுடைய மசாலா விளங்க வைக்கிறதுக்கு எல்லாம் பிராக்டிக்கலா காட்டுறோம். எஹ்சான் என்ன? சர்வக்கோடி காயினாத்துல அத்த ஷுஹூது சேரும். முஷாஹதா முராகபாவுடைய முஷாஹதா என்ன? அப்துல்லா ஷானு தாலா எந்த உருவத்திலும் வருவான், காட்சி அளிப்பான். ஆனா அல்லாஹ் தாலா அந்த சிருஷ்டியாக ஆக மாட்டான், சிருஷ்டி ஹக்காக மாறாது. அல்லாஹ்வுடைய வஜூத் எல்லா சிருஷ்டிகளையும் காட்டும். ஆனா ஒருபோதும் சிருஷ்டியாக அல்லாஹ் மாறிவிட மாட்டான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவிலே வந்தாலும் ஒருபோதும் அவர் மனிதராக மாட்டார். எந்த மனிதரும் மலக்காக முடியாது, எந்த மலக்கும் மனிதராக முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவிலே வந்தனால மனிதர்களுக்கு உண்டான சிஃபாத் இருக்குது, அது எதுவும் அவர்களவே பாதிக்காது. உருவம் தான் மனித உருவம். பசிக்காது, தாகம் எடுக்காது, ஆசைகள் வராது, மனிதனுக்கு சம்பந்தமான தன்மைகள் எதுவுமே அவர்களில் போய் ஜாயிண்ட் ஆகாது. ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தரை அழிப்பதற்காக 3 நபர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான் 3 நபர்கள் மனித உருவிலே வந்தார்கள். யார்கிட்ட வந்தாங்க? யார்கிட்ட வந்தாங்க? இப்ராஹிம் நபிட்ட. இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போலன்னு தான் வந்தாங்க. நேராக இப்ராஹிம் நபி 3 பேரும் வந்தாங்க. ஜி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவர்கள் மலக்குன்னு விளங்கல, மனிதன் தான் விளங்கினாங்க. நம்ம அது வரும்போதே ஜிப்ரீல் வரான்னு விளங்கிட்டாங்க. சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கல. அவங்க 3 பேரும் வந்து ஜிப்ரீல் தான். ஜிப்ரீலும் மீகாயிலும் இஸ்ராயிலும் வந்திருக்காங்க. 3 பேரும் மனித உருவில் தான் வந்தாங்க. வந்து உட்காந்துன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, 3 விருந்தாளிங்க வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொரிச்ச கறி, ஆட்டுக்கறியில் பீஃப், பொரிச்ச மாட்டுக்கறி, பொரிச்சு ஜாவ் லஹமன் ஆயிடுனா இஜ்லின் சமீன், பொரிச்ச மாட்டுக்கறி. அல்லதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிம், உடனே கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. மாட்டுக்கறி பொரிச்சு வச்சுட்டாங்க. பீஃப் பக்கோடா பொரிச்சு. பீஃப் பக்கோடா கிடைக்குதா பையன்? பீஃப் சில்லி கிடைக்குதா? சாயங்காலம் கிடைக்குதா? கொஞ்சம் வாங்கி கொண்டு வாங்க. ஹதீஸ் சொல்கிறோம்ல, குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா பீஃப் சில்லின்னு சொல்லிட்டான்ல, அதில் நான் சுன்னத்தை இப்ராஹிம் கொஞ்சம் சாப்பிடுவோம் சார். என்ன பை மகரிபோட ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் பீஃப் சில்லி போட்டு கொண்டாங்க சார். விருந்தாளிகளுக்கு பீஃப் சில்லி கொடுக்கறது சுன்னத்தை இப்ராஹிம்ங்க. விருந்தாளிகளுக்கு எல்லாத்துக்கும் மகரிபோட பேக்கெட்டில் போட்டு காரில் பாடம் போட்டு கொடுக்கும். என் செலவில் கணக்கு இல்லைங்க.
விளைஞ்சுங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. சும்மா வைக்கக்கூடாது, விருந்தாளி சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அலா தாக்குலும் சாப்பிட மாட்டேங்களா? உடனே அவங்க கை கிட்ட போல பலம்மா ஐதியகும் லா தசிலு இலையும், இவன் கை அங்கே போகலை. பகர்ரபோ இலையும் கால அலா தாக்குல் ஃபௌஜசமின்னும் ஹீஃபத்தன். உடனே பயந்துட்டாங்க. யாரு? இன்னும் என் கை வைக்கலையே, என்ன காரணம்? அப்போ ஏன்னு கேட்டால் எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது அப்பா இப்போ வந்துருக்காங்கன்னா எனக்கு தெரியலையே, எதிரிகள் போல் தெரியுது என்னன்னு. ஃபௌஜசமின் ஹீஃபத், லா தகஃப், பயப்பட வேண்டாம். இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட மலக்குகள். நான் ஜிப்ரையில், இவங்க மீகாயில், இவங்க இஸ்ராயில். இப்போ பார்வை எப்படி இருக்கும்? அது வரைக்கும் விளங்கலை பாருங்க. மனிதராக விளங்கினால மனிதராக அவர்கிட்ட பழகிறாங்க. குர்பானி கறி கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்தாங்களே, இது டீ சாப்பிட்றீங்களா, காஃபி, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா, அப்படி அவங்க கறி கொண்டு வந்து வைக்கல. ஜிப்ரீல் வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொரிச்ச கறியை வைத்தார்கள், அவங்க எடுக்கவில்லை. அப்படி வரவே இல்லை பாருங்க, விளைஞ்சு அப்படி வரவே இல்லை. அனுமதியாக உள்ள வர முடியாதுல்ல, யாரா இருக்கட்டும் ஜிப்ரீல் வெளியே நிற்கணும். ஏன் இது மன்னாதி மன்னருடைய தர்பார், ஷஹன்ஷா, பாதுஷா, ஆதாபே பாதுஷா, பாதுஷாவுடைய ஆதாப் வேற, பாதுஷாவுடைய ஆதாப் வேற. ஜிப்ரீல் இருந்தாலும் ஒரு பார்வையில் எரிஞ்சு போயிடுவாங்க. இங்க அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன். ஜிப்ரீல் வாழ்றது இந்த எஜமானுடைய ரஹ்மத்து கொண்டு தான் வாழ்றாங்க. ஜிப்ரீலுடைய வாழ்க்கையே ரசூலுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஆதாப் இருக்கு இல்லையா, அதுல வந்தாங்க, முட்டி போட்டு எஜமான் உட்காந்துட்டாங்க. பிச்சை போடுங்க எஜமானே, அதை முட்டியோட முட்டி சேர்த்ததை எனக்கே இல்மு வரும் சொல்லிட்டாங்க. பிச்சை போடுங்க எஜமானே அப்படின்னு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சுற்றுலாவுக்கு தெரியாதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நூறு முகமது எல்லாம் படைச்சிட்டாங்க, தெரியாதா? சொல்லுங்க ஜிப்ரீல் என்ன? ஆனால் வெளியே சொல்லிக்கல சொல்லலாம். ஏன் அசலா விளங்க வைக்க வேண்டியது? சரிம்மா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை வேறமா இருந்துச்சு. மனிதராக பார்த்தாரு, இப்போ மலக்கா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே டோட்டலாக அவங்களுடைய நினைவே மாறிடுச்சு. ஆயிடுச்சுனா கூட பார்த்த உடனே மலக்காக பார்த்த உடனே எங்கே போகிறீங்க? லூத் நபி அழிக்க போகிறேன். எப்போ அங்கே என் லூத் நபி இருக்கிற அவங்க பிள்ளைங்களாம் இருக்காங்களே, அழிக்கிறேன். மொத்த விட்டு புரட்டி போட்டு முட்டை ஆம்லெட்டை புரட்டுற மாதிரி புரட்டி போட்டுறாதீங்க. என் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. என் சொன்ன சின்னதான் பையன் தான், என் பிள்ளைங்க முஸ்லிமானவங்க இருக்கிறாங்களே. பதினஞ்சுங்களா வஜாதுல் புஷ்ரா யுஜாதிலுனா பலம்மா தஹபன் இப்ராஹிம் ரவு, எப்போ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயம் நீங்கியதோ, வஜாதுல் புஷ்ரா குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுக்க அமைச்சிருக்கிறான். பஷார சொல்லுன்னு சொன்ன உடனே யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் விஷயத்திலே அவர்கள் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார். சொல்லுன்னா என் உம்மத்தில் இருக்கிறாங்களே, என்னோட உம்மத்துக்கள் அங்கே இருக்கிறாங்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அப்படி. இன்ன இப்ராஹிம் ஹலீமுன் அவ்வாவுன் முனீபுன், என்ன போக்குற பாருங்க அல்லாஹ் தஆலா. ஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீமுன் பொறுமையாக இருந்தார். அவ்வாவுன் சதா தன் தேவைகளுக்காக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கு போறா இருந்தார். அவ்வான்னு அர்த்தம் என்ன? அனைத்து தேவைகளுக்காக சதா அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கு கூடியவர்களாக. முனீபுன் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் பக்கமே ருஜுவாகக்கூடியவர்களாக இருந்தார். யா இப்ராஹிம் ஆரில் தான் ஆதா இன்னும் ஜா அமர் ரப்பி அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க. பின்னாடி அவங்க பார்வை மாறணும்னு ஜிப்ரீல பார்த்தாங்க. என்னுடைய மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறவங்கள விட்டுருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாம் ஹல்க சிருஷ்டிகளாக பார்க்கும்போது நம்முடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். சிருஷ்டிகளில் மௌலாவை ஷஹூது செய்ய ஆரம்பிச்சிட்டோம், சிருஷ்டிகளில் மௌலாவை பார்க்க ஆரம்பிச்சோம், நம்முடைய பேச்சு துணி எல்லாமே மாறிடும். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன், பூமியிலே அவர்கள் நிதானமாக நடந்து செல்வார்கள். சிந்தனையே முற்றிலும் மாறிடும். அப்படியே யாரை பார்த்தாலும் மௌலான்னு பார்த்து பாருங்க, மௌலாட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படித்தான் நீங்க பேசுவீங்க. ஒரு எதிரியே கிட்ட வந்தாலும் புன்சிரிப்பு மாறவே மாறாது, மாறவே மாறாது. ஆதாமா வாடர் ரஹ்மான் வசதத்தல் ஒரு சொல்லு.
எப்ப எதிரிகள் கூட்டம் கூட்டமாக அணிவகுத்து ஆர்ப்பரித்து வெள்ளமென வந்தார்கள், கையிலே வாளேந்தி இருந்தால் உருவிய வாளோடு, எதுக்கு வர்றாங்க? இவங்களுக்கு முட்டை பிரியாணி கொடுக்கறதுக்கா? தலையை வெட்டி அடிக்கிறதுக்கு திரண்டு வருகிறார்கள். சஹாபாக்கள் இங்கிருந்து சொன்னார்கள், மாஷா அல்லாஹ் வந்துட்டாங்களா, இப்படி வருவார்கள், நீங்கள் போரிட வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே, அந்த நாள் வந்து விட்டது, இதோ வந்து விட்டது. என் அல்லாஹ் ரசூல் உண்மைதான் சொன்னார்கள். அங்கே ஷூத் எப்படி செஞ்சாங்க பாருங்க. ஆதாமா வாதனல்லா கதை சொன்னாங்களே, ஆதாமா வாதனல்லாஹு மா மா வாதனல்லாஹு வ ரசூலு வ ஸதகல்லாஹு வ ரசூலு. அல்லாஹ்வும் ரசூல் உண்மையைத்தான் சொன்னார். உமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. ஈமானை அதிகமாக்கி சென்ற செய்தி. முன்னாடி ஆட்கள் வந்து அல்லா என்பக்கும் பணிவு தான் அதிகமாச்சு ஒழியா அவங்களுக்கு பயம் வரவே இல்லைக்கள். கொஞ்சம் கூட ஒமாசாதவும் இல்லா ஹீஃபத்தன் பயம் வந்ததுன்னு சொல்ல பாருங்கள். அதெல்லாம் அதிகம் பயத்தை அதிகமாகி விட்டுன்னு சொல்றது. ஈமான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப ஈமான் அதிகமாச்சு. மௌலாவை ஷூது செஞ்சனால மௌலாவை ஷூது செஞ்சாங்க. ரப்பே ஐ எம் ரெடி. அதே அவர்கள் சாரே தோஸ்தான் சலாமத் சரி ஹஞ்சர் ஆசுமான். எதிரிகளுக்கு வந்த அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டாம். ஏதோ உன் தோஸ்துகளுடைய தலை இருக்கிறது எஜமானே, உன் கத்தியின் கூர்மையை சோதிப்பதற்கு எங்கள் தலை இருக்கிறது என்ன. சரி தோஸ்தான் சலாமத் சரி ஹஞ்சர் ஆசுமானா. அவங்க என் தலை இருக்கு. அவ எஜமானே நாங்கள் ரெடியா இருக்கிறோம், வாங்க பொறுக்கிறது முன்னாடி போயிட்டாங்க. சரிம்மா, அப்ப சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க? சஹாபாக்கள் ஜிப்ரீல்னு பார்க்கல, மனிதரா பார்த்தாங்க. நல்லா ஆச்சரியப்பட்டாங்க. அதான் சொல்றாங்க பெருமானுடைய பார்வை எப்படி ஜிப்ரீல்னு பார்த்தாங்க. அதாக்கும் ஜிப்ரீல் லியுஅல்லிமக்கும் தீனக்கும். பார்வை தான் வித்தியாசம். இவங்க பார்வை வேற மாதிரி இருந்துச்சுனால ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, ஒரு சஃபருடைய கலைப்பும் இல்லை, ஆனால் உள்ளூர்காரன் மாதிரியும் தெரியல, உள்ளூர்காரரா வெளியூர்காரன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் எந்த முடி கூட கலைந்தில்லை, அவ்வளோ அழகிய தோற்றமா இருக்கு. சதீது சவாதி ஷஹரி ஷதீது பயாது பயாது சௌ. ஆடையோ அவ்வளோ வெண்மையாக இருக்கிறது, தலைமுடி இவ்வளோ கருமையாக இருக்கிறது, இவ்வளோ அழகிய மனிதராக இருக்கிறாரே. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சுசுரா ஆச்சரியப்பட்டு சொல்லவே இல்லை. அப்போ நாம் பார்வை எப்படி இந்த ஹதீஸை எஹ்சானை சொல்றதுக்கு அந்த எஹ்சானே அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தாங்க. இப்போ எஹ்சான் என்னங்க? இந்த கோடானு கோடி சிருஷ்டிகள் ஹக்கை முஷாஹதா செய்வது. என்னென்ன முஷாஹதா செய்யணும்? மௌலா தான் இந்த சூரத்தில் வந்தது. இந்த கோடி சூரத்தில் வந்தாலும் இந்த சூரத் அந்த மௌலாவாகாது, மௌலா அந்த சூரத்தாகாது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் மனிதராக காட்சியளித்தாலும் கூட அவர் ஒருபோதும் மனிதராக மாட்டார். மலக்குடைய தன்மை மனிதரில் வராது, மனிதருடைய தன்மை மலக்கில் வரவே வராது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராக வந்தாலும் அவங்க மலக்கு தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்குள்ள போறாங்க. லூத் நபி அவங்கள பார்த்து மனிதராகத்தான் கருதி கொண்டார். இங்க வந்திருக்கீங்க விருந்தாளி வந்திருக்கு. அல்லாஹூ விருந்தாளி அந்த நேரம் இப்படிப்பட்ட நேரத்தில் விருந்தாளி வந்தீங்களே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, இந்த மக்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சுன்னா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் வந்துட்டீங்களே நீங்க, பயந்தார்கள். அலைஸலி ருக்குன் ஷதீத் லவ் அன்னலி பிக்கும் குவத்தன் அவ ஆவி இலா ருக்குன் ஷதீத் அவ ஆவி இலா ருக்குன் ஷதீத். உங்களை காப்பாற்றுறதுக்கு வலிமையான எனக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லையே, எனக்கு அதிகாரம் இல்லையே, இங்க இப்ப நேரத்தை வந்தீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா வஜா கௌமு யுஹ்ரஊன இலைஹி. அப்ப என்ன சொல்றாங்க? வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி. என் விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, அவங்க விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் கெஞ்சுறாங்க அந்த மக்கள். காலு யா லூத். அப்பதான் இவங்க சொல்றாங்க, யா லூத், லூத் நான் மனிதர்கள் இல்லை, இன்னா ருசுலு ரப்பிக்க. 3 பேரும் தாடி மீசை இல்லாத ஒரு 20 வயசு 18 வயசு பையன் மாதிரி வந்தாங்க. அவங்க பொடியனுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அணுகுண்டுங்க சொல்லுங்க, மொத்த ஊரின் தலையில புரட்டி போட வந்துருக்கிறோம். யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக்க லன் யஸிலு இலைக் ஃபஸ்ரி பிஅஹ்லிக பிகித்இன் மினல் லைல். இங்க போகண்டாம். அவங்க எல்லாம் உள்ள கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றாங்க. ஜிப்ரீல் அப்படின்னு கை காட்டினாங்க. அத்தனை பேர் கண்ணும் குருடாயிடுச்சு. ஒருத்தனுக்கு முட்டிக்கிறான், திரும்ப கண்ணே வரல அவனுக்கு. முட்டிக்கிறான் ஒருத்தன் எதுவுமே தெரியல, கத்துறான் கோக்கோண்டு. நீங்கள் போங்க, நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரோன்ட்டான். அவளை அமைச்சிட்டு ஊரை அப்படியே புரட்டி போட்டான்.
பை உருவம் மனித உருவம் செயல்பாடு எப்படி இருந்துச்சு? மலக்குடைய செயல்பாடு இருந்துச்சு. ஜி அப்ப நம்ம கோடிக்கணக்கான உருவங்கள்ல அக்தரஷான முதஜல்லியானாலும் சிஃபாத்தே ஹக்கு சிஃபாத்தே ஹக்கு தான், சிஃபாத்தே ஹல்கு சிஃபாத்தே ஹல்கு தான். ஒருபோதும் இவன் அவனாக மாட்டான், அவன் இவனாக மாட்டான். கர்ச்சே பந்தா பந்தா ஹை மௌலா நஹி, சூரத்தே பந்தா மே மௌலா ஹை ஆயா. இந்த கோடிக்கணக்கான அடியார்கள் தோட்டத்துல மௌலா நீ தான் காட்சி அளிக்கிற. சூரத்தே பந்தே மே ஆயா, சூரத்தே பந்தே மே मौला है आया, गरचे बंदा बंदा है मौला नहीं, गरचे बंदा बंदा है मौला नहीं. அடியான் அடியான் தான், ஒருபோதும் அவன் ஹக்காக மாட்டான். அல்லாஹ் அல்லாஹ் தான், ஒருபோதும் அடியான். ரப்பு ரப்புன்னு வைன் தனசல், எத்தனை சூரத்துல முத்தனசிலா தனசல் ஆனாலும் ரப்பு ரப்பு தான். வைன் தரக்கா, எத்தனை சூரத்துகள்ல மௌலாலு ஐநா மௌலாலு உது சிபாத்தை தாங்கி கொண்டிருந்தாலும் அடியான் அடியான் தான், ஒருபோதும் அவன் ஹக்காக மாட்டான். அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய கண்ணாடியா நீ இருக்கிற, நீ அடியான் தான், நீ மௌலாவாக முடியாது. அந்த பாடத்தை என்ன அழகா பெருமானாரே சொல்லிட்டு கேட்பந்த பெருமானார் அவர்களே சொல்லியிருக்கலாம், அந்த தாபுதல்லா காரணக்கு தராவ் அல்ல எஹ்சானு அன் தாபுதல்லா காரணக்கு தராவ். இதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரணும், வந்து ஒரு பாடம் நடத்தணும், போயிட்டாங்க. இப்ப யாரு வந்தது? யாரு சொல்லுங்க, போய் பாருங்கன்றாங்க, காணோம். அதாக்கும் ஜிப்ரீல், இப்பதான் இவன் தெரியும் ஜிப்ரீலா வந்தது. ஷேகுமார் சொல்லி தர்றாங்க, இவன் தாயாக வந்தது மௌலா, தந்தையில வந்தது மௌலா, ஷேഖில வந்தது மௌலா, உஸ்தாதுல வந்தது மௌலா. உனக்கு ஞானங்களை சொல்லி தரதுக்காண்டி நீ பாரு, அங்க மௌலாவை பார்த்துக்கோங்க, அவங்க பெற்றுக்கோன்னு சொல்லி தர்றாங்க. நீ விலங்குல அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கை சேதம் தான், கை சேதம். இத்தனை சூரத்துக்களை வந்து நம்ம தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அந்த உணர்வை கொண்டு வரதுக்கு பேர் தான் எஹ்சான். எஹ்சான் ஒவ்வொரு நொடியும் இருக்கு. முராக்கபா முஷாஹதா எப்பவுமே இருக்கணும். பை இஸ்லாம் எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா இருக்கணும்? எப்பயும் ஈமான் எப்ப இருக்கணும்? எஹ்சான் எப்பவுமே இருக்கு. எந்த நிலையிலும் நம்ம கண்ணில் எஹ்சான் நம்மளை விட்டு போயிருப்போம். அந்த அபுதல்லாஹ அன்னக தரா இல்லம் தகுன் தரா பைனோ இறகுனா. எஹ்சானுடைய சுருக்கமான முறை என்னங்க? ஹக்கு ஜாஹிர் பசூரத். எதை பார்த்தாலும் இந்த சூரத்துல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. ஹக்கு ஜாஹிர் பசூரத், மௌலா தூஹி ஜாஹிர், தூஹி ஜாஹிர், தூஹி தூ, நீதான் ஜாஹிரா இருக்கு. ஹக்கு ஜாஹிர் பசூரத் ஷை, ஹக்கு ஜாஹிர் பசூரத் ஷை, ஹக்கு ஜாஹிர் பசூரத் ஷை. இந்த கோடிக்கணக்கான தோற்றங்கள்ல இருந்து நம் தேவை இதே ராத்து தின், ஒவ்வொரு நாளும் இதே என் வேலை என்னதான், இதே என் வேலை. நீதான் இருக்கிற, நீதான் இருக்க, நீதான் இருக்கிற. ஒவ்வொரு தோற்றங்கள்ல உன்னை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. எந்திரிச்சு போறோம். இப்ப இது வரைக்கும் தாலீம் கேட்டோம், எந்திரிச்சு போறோம், ஒலு செய்ய போறோம். அந்த தண்ணியில மோலாட்ட பேசுங்க, நீதான் புரிச்சிருப்ப. இந்த தண்ணியின் தோற்றம் இல்லை என்றால் என்ன இங்கது என்ன ஆகும்? ஒலு செய்யும் போதே மௌலா கொண்டு வாங்க சிந்தனையில, தொழுவும் போதே மௌலா சிந்தனையில கொண்டு வாங்க. மௌலா நீதான் இந்த புரிச்சிருப்ப. சாப்பிட உட்காந்தோம், சோத்துல மௌலா நீதான் இந்த புரிச்சிருப்ப. சாயங்காலம் வந்துச்சு, நீதான் அப்படியே இந்த புரிச்சிரு. தலைவாணி எடுத்தீங்க, பாய் எடுத்தீங்க. ஒவ்வொரு வஸ்துலையும் சிருஷ்டிகளுடைய தோற்றத்தை, சிருஷ்டிகளின் உருவத்தை கவனித்தவனா அப்படியே கூவத்தை கவனித்தவன் செய்வோமா இன்ஷா அல்லா தாலா. அல்லா நம்ம எல்லோரும் நசீபாக்குவானாங்க. சதா அக்கையே பார்த்து வாழக்கூடியவர்களாக நல்லா நம்ம மனிதரை ஆக்குவானாங்க. இதை பயிற்சி செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுறுத்தும். ஒருத்தர் மறந்தாலும் பக்கத்தில் இருக்க நினைவுறுத்தணும். அதுதான் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுறுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த மாநாடு. புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு குரூப்புக்கும் குரூப் லீடர் இருக்கிறீங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் நினைவுறுத்தி பிள்ளைங்க வேற பேச்சு பேசாமல் இதே நினைவில் இருங்க. நினைவுறுத்தணும் இன்ஷா அல்லா தாலா.